ஹாய் வெல்கம் டு மாஹிஸ் vlog. இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிஐஒய் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய மாமிஸ் உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து இன்னோவேட்டிவான டாய்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும், நிறைய டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. பட் நம்ம கூட இருக்கவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவான டாய்ஸ் எல்லாம் வாங்கணும், ஏன் இப்போவே எல்லாத்தையுமே டீச் பண்ணணும், இப்போ என்ன அவசரம், வளர வளர அவங்க தானாகவே கற்றுக்க போகிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்போவுமே டாய்ஸ் எல்லாம் வாங்கி தான் டீச் பண்ணணும்னு இல்லை, வீட்டில் இருக்க நம்ம நிறையா ஐட்டம்ஸை வச்சு நம்ம டீச் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கான ஆக்டிவிட்டியை வந்து நம்ம நிறைய மெட்டீரியல் வச்சு செய்யலாம். பட் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக கார்ட்போர்ட் அண்ட் பெர்மனெண்ட் மார்க்கர் இது ரெண்டையும் வச்சு இன்றைக்கி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நான் டிஐஒயாக இருந்தாலும் கொஞ்சம் குயிக்காக பண்ணுற மாதிரி இருக்கணும்ல, நமக்கு ஆல்ரெடி வீட்டிலே நிறையா ஒர்க் இருக்கும். ஸோ இதுவே மணிக்கணக்காக உட்காந்து பண்ணிகிட்ருக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ குயிக்காகவும் பண்ணணும், குழந்தைங்களுக்கு அது நிறையா ஸ்கில்லையும் டெவலப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி நிறைய கார்ட்போர்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This is our world. This is our world. ஃபர்ஸ்ட் நான் கார்ட்போர்ட் எல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம பசில்ஸ் பண்ண போகிறோம் அண்ட் விஷுவல் டிஸ்கிரிமினேஷனுக்காக சில மேட்சிங் ஆக்டிவிட்டீஸும் பண்ண போகிறோம். பசில் வந்து பண்ணும்போது நம்ம ஸ்டார்டிங்கில் கிட்ஸுக்கு வந்து பசில் கொடுக்குறப்போ வந்து 2 பீஸ் பசிலாக கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அவங்க பிக்கப் பண்ணிப்பாங்க. இதுக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் எதுவும் கிடையாது. குழந்தைங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரு கரெக்டான சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன், பிகாஸ் 2 பீஸ் பசில் பண்ண போகிறோன்னு சொன்னோம்ல. இதில் வந்து இன்றைக்கி நான் 3 தீம் பண்ண போகிறேன், நம்பர்ஸ் அண்ட் கலர்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்ஃபபெட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நான் நம்பர் எழுதிக்கிறேன். எழுதும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த சைட் கார்னரில் எழுதுங்க, லெஃப்ட் சைட் கார்னரில் நம்பர் எழுதிக்கோங்க. அந்த சைடில் வந்து நான் இன்றைக்கி டாட் தான் வைக்க போகிறேன். ஜஸ்ட் 1 இருக்கிறதுனால 1 டாட். நீங்களும் டாட் வைக்கணுங்கிறது கிடையாது. உங்கள் கிட்ஸுக்கு வந்து என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1க்கு நேராக ஒரு ஆப்பிள், உங்களுக்கு நல்லா ட்ராயிங் எல்லாம் நல்லா வரும்னா நீங்கள் நல்லா ஒரு ஆப்பிள் வரைஞ்சிக்கலாம். 2க்கு நேராக 2 கேரட்ஸ், 3 கிட்ட வந்து 3 பனானாஸ். ஸோ அந்த மாதிரி உங்கள் கிட்ஸ் வந்து எதை நல்லா அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ, இல்லை எந்த விஷயம் உங்களுக்கு நீங்கள் சொல்லி தரணும்னு நினைக்கிறீங்களோ அதை கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் இஷ்டம் தான். தென் நீங்கள் டாட்ஸ் வைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா வந்து ரைட் சைட் கார்னரில் ஒட்டின மாதிரி வைங்க. பிகாஸ் நம்ம 2 பீஸ் பசில்னால அதில் வந்து சென்டரில் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து லெட்டர்ஸ் வந்து கட் ஆகக்கூடாதுல்ல. ஸோ அதனால சொல்கிறேன், அந்த சைட் கார்னராக பார்த்து எழுதிக்கோங்க. நான் இன்றைக்கி 5 நம்பர்ஸ் வரைக்கும் தான் பண்ண போகிறேன். பிகாஸ் வந்து நீங்கள் எடுத்த உடனே நிறையா குழந்தைங்களுக்கு கொடுத்து ப்ரெஷர் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பீசஸ் கொடுத்து பாருங்கள், அவங்க இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது. நல்லா பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நெக்ஸ்ட் செட் வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க. ஸோ இன்றைக்கி நான் 5 மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் சென்டரில் நான் சொன்ன மாதிரியே வந்து கட் பண்ணிவிடுங்க எல்லா பீஸையுமே. மோஸ்ட்லி 2 பீஸ் பசில்லாம் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 18 மாதத்துலேருந்து ஒரு 2 வயசு அந்த மாதிரி ஏஜில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெக் போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்கள். ஜஸ்ட் போர்டில் வந்து அதோட பேஸ் இமேஜ் இருக்கும், நம்ம எடுத்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் குழந்தைங்க. ஸோ அந்த மாதிரி பெக் போர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். மாஹிக்கு வந்து அந்த மாதிரி பெக் போர்ட்ஸ் வந்து நான் 1 இயரில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பசில்ஸ் எல்லாமே 18 மந்த்து 2 இயர்ஸ் அப்போ தான் வந்து 2 பீஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட் தீம் வந்து நம்ம ஷேப்ஸ் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கார்ட்போர்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் கட் பண்ணியிருப்போம். பிகாஸ் வந்து அதில் நம்ம ஒரு சைடு வந்து நம்பர்ஸ் அண்ட் இன்னொரு சைடு வந்து டாட்ஸ் எழுதியிருப்போம், ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்போம். பட் இதில் வந்து அப்படி கிடையாது. இதில் நம்ம ஒன்று தான் வரைய போகிறோம். ஷேப்ஸ் மட்டும்தான் சென்டராக வரைய போகிறோம். அதை வந்து கட் பண்ணிவிடுவோம். ஷேப்ஸ் எல்லாமே 2 பீஸ் ஆகிடும். ஸோ குழந்தைங்க வந்து அதை வந்து கரெக்டாக வந்து ஃபைன் பண்ணி மேட்ச் பண்ணணும், எந்த ஷேப் கரெக்டாக சூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்காக தான் நீங்கள் சென்டரில் தான் வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கொயர் ஷேப்பே வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கேல் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு ஸ்கேல் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக வராது. ஸோ அதனால் அப்புறம் வந்து அதே மார்க்கராலே வந்து நான் உள்ள கலரும் ஃபில் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எல்லாமே ஒரே கலரில் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் நிறைய கலர்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கனாலும் கலர் கலராகவும் பண்ணிக்கலாம். தென் எல்லாமே ட்ரா பண்ணி முடிச்சுட்டு தென் சென்டரில் வந்து நம்ம முன்ன பண்ண மாதிரியே இந்த ஷேப்ஸை வந்து இப்படி அழகாக இப்படி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டிங்கன்னா ஷேப்ஸ் 2 பீஸ் பசில் வந்து ரெடி ஆகிடும்.
பார்த்தீங்களா? இது எவ்ளோ சிம்பிள். பட் குழந்தைங்களுக்கு வந்து நீங்க பசில்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றப்போ, இந்த மாரி 2 பீஸ் பசில்ஸ் வந்து பண்ணி கொடுத்து பாருங்க. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. சீக்கிரமா கத்துப்பாங்க. பட் இதுவே நீங்க ஒரு 2 பீஸ் பசில், வுடன் ஆர் எனிதிங் நீங்க கடையில போய் ஏதாவது வாங்கணும்னா வச்சுக்கோங்களேன், மினிமம் ஒரு ₹200 நீங்க எடுத்து வச்சாகணும். பட் இது அப்படி இல்ல. வீட்ல இருக்க கார்ட்போர்ட் வச்சு நம்ம ஈஸியா ரெடி பண்ணிடலாம். நான் முன்ன சொன்ன மாரியே நெறைய மெட்டீரியல்ஸ் வச்சு பண்ணலாம். பட் நீங்க எல்லாம் கடையில போய் வாங்கி பண்ற மாரி இருக்கும். பட் இதுக்கு வந்து நீங்க அந்த அளவுக்கு எதுவும் அவ்வளவா ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு மார்க்கர் இருந்தா மட்டும் போதும். ஸோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் தீம் என்னன்னா ஆல்ஃபபெட்ஸ் தான். ஆல்ஃபபெட்ஸ் எதுக்கு சூஸ் பண்ணேன்னா, இப்போ முக்கியமா மாஹி வந்து சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் இப்போ அங்கே என்ன ப்ராப்ளம்னா, இப்போ அவங்க புக்கில் வந்து ஆல்ஃபபெட்ஸ் படிக்கும்போது கேபிட்டல் லெட்டர்லேயே வந்து படிச்சிருக்காங்க. இப்போது ரீட் பண்ணும்போது புக்ஸ்லலாம் வந்து ஸ்மால் லெட்டர்லேயும் மிக்ஸ் ஆகி தானே வரும். ஸோ அப்படி இருக்கப்போ வந்து இப்போ கேபிட்டல் லெட்டர்னால் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க இந்த லெட்டர் தானே. ஸ்மால் லெட்டரில் வந்து அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இப்போ கேபிட்டல்லே பார்த்தீங்கன்னா ஏ வேறு மாதிரி இருக்கும், ஸ்மால் லெட்டரில் வரும்போது வேறு மாதிரி இருக்கும்ல. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு லெட்டர் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இப்படி ஒரு சில லெட்டர்ஸ் எல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகுறாங்க. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தா கொஞ்சம் அவங்களுக்கு கிளாரிட்டி வரும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஆக்டிவிட்டி நான் இந்த 2 பீஸ் பசிலில் வந்து ஆல்ஃபபெட் பண்ணலான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி இப்போ பண்ணுறேன். ஸோ வந்து முன்ன நம்ம நம்பர்ஸ்க்கு பண்ண மாதிரியே ரெக்டாங்குலர் ஷேப் எடுத்துக்கிறேன். இந்த சைடில் வந்து கேபிட்டல் லெட்டரும் அந்த சைடில் வந்து ஸ்மால் லெட்டரும் எழுதிட்டு சென்டரில் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். முன்னவே சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணுறது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் கட் பண்ணவும் கிடையாது. அதை கூட ஜிக்ஸாக்காக மாற்றி மாற்றி நம்ம வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கூட கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லெவலில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட் கட் கொடுத்துட்டு இன்னும் செகண்ட் பசில்ஸ் இன்னொரு டைம் பசில்ஸ் எல்லாம் நீங்கள் செய்கிறப்போ வந்து கொஞ்சம் அந்த மாதிரி கட்டை வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்திங்கன்னா அதுவுமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அவங்க கிட்ஸோட அவங்க எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க லெவல் இருக்குது, ஸோ அதை பொறுத்து ஒரு விஷயமாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வாங்க. தென் இப்போது எல்லா கார்ட்லேயுமே வந்து 1 பை 1 நான் எழுதிட்டே வரேன். கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸாக எழுதிட்டு வந்து வழக்கம் போல் வந்து சென்டரில் கட் பண்ணிடலாம். மோஸ்ட்லி கார்ட்போர்டு வந்து சூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் பெண்ட் ஆகாத மாதிரியான கார்ட்போர்ட்ஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். கொஞ்சம் அதில் எழுதுறதுக்கும் வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதுலேயே ஒரு சில இடத்துல கொஞ்சம் பெண்டாக அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எழுதுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பார்த்து எழுத வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட் இதெல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் உங்ககிட்ட ஜிப்லாக் கவர் இல்லை வேறு ஏதாவது ஒரு நார்மல் கவர் இருந்தால் கூட அதில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பீசஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துட்டு திரும்ப ஈஸியாக நம்ம அதிலே எடுத்து வச்சுலாம். நமக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறப்போ. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிற டிஐஒய் வந்து விஷுவல் டிஸ்கிரிமினேஷனுக்கான ஆக்டிவிட்டீஸ்க்காக தான். விஷுவல் டிஸ்கிரிமினேஷன்னா வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஃபஸ்ட்டு வந்து அது எதுக்காக நம்ம குழந்தைங்களுக்கு அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தென் அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ஃபபெட்ஸ்லேயே கூட எடுத்துக்கோங்களேன், வந்து பிக்கும் டிக்கும் வந்து கன்ஃபியூஸ்ட் ஆவாங்க ஸ்மால் லெட்டரில் வரும்போது. அப்புறம் எம்டபிள்யூ, ஸோ இந்த மாதிரி ஒரு சில லெட்டர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க, நம்பர்ஸும் கூட. ஸோ இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் வந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கோ எழுதுறதுக்கோ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து அதனால வந்து இந்த மாதிரியான விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம அதிகமாக கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் ஈஸியாக சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் ஆக்டிவிட்டீஸ் எப்படின்னா, இப்போ அதுக்காக தான் நான் வந்து ஒரு போர்டு எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா வந்து 8 பார்ட்டாக வந்து நான் டிவைட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எத்தனை பார்ட்டாக வேணாலும் டிவைட் பண்ணிக்கலாம். பட் இந்த சைஸ்க்கு வந்து 8 பார்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் 8 சூஸ் பண்ணிக்கிட்டேன். தென் இது எல்லாத்துலேயும் வந்து ஒரு பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நான் டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். பேட்டர்ன் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ என்ன வேணால் கொடுக்கலாம். ஆல்ஃபபெட்ஸ் கொடுக்கலாம், நம்பர்ஸ் கொடுக்கலாம், ஷேப்ஸ் கொடுக்கலாம், இல்லை கிறுக்கி கூட விடுங்க, இல்லை மெஹந்தியில் போடுற டிசைன்ஸ், வாட் எவர் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரியே கொடுங்க. பட் போக வந்து எப்படி வந்து பேட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கணும்னா, பேட்டர்ன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கணும். பட் அது நோட் பண்ணால் வந்து அதில் சிமிலரான டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கணும். ஸோ வந்து கிட்ஸ் வந்து அதை கரெக்டாக பார்த்து அவங்க மேட்ச் பண்ண வைக்கணும். ஸோ இதுதான் வந்து விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நான் வந்து இதில் ஒரு சில பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துக்கிறேன். எனக்கு தோணுறதை சும்மா கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் இந்த கார்ட்போர்டில் கொடுத்துட்டு தென் அதை மேட்ச் பண்ணுற மாதிரியான கார்ட்ஸ் வந்து தனியாக வந்து கட் பண்ணி அதுலேயுமே வந்து சேம் பேட்டர்ன் வந்து கொடுத்துக்கோங்க. ஆக்டிவிட்டி ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு கிட்ஸ் கிட்ட கொடுத்து மேட்ச் பண்ண வைக்க வேண்டியது தான். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறதும் விஷுவல் டிஸ்கிரிமினேஷனுக்கான ஒரு ஆக்டிவிட்டி தான். இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி பண்ண போகிறோம். எல்லா பேட்டர்னுமே வந்து கொஞ்சம் சிமிலராக இருக்க மாதிரி பண்ண போகிறோம். இதுக்காக நான் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிறேன். கார்ட்போர்டில் பார்த்திங்கன்னா எல்லா பேட்டர்னுமே வந்து சிமிலராக இருக்க மாதிரி நான் ஒரு அவுட்லைன் வரைஞ்சிக்கிறேன். அவுட்லைன் வரைஞ்சிட்டு இதில் வந்து கட்டர் யூஸ் பண்ணி அந்த பேட்டர்னை வந்து ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த பாட்டை எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு இதை பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ பர்மனெண்ட் மார்க்கர் வச்சு நம்ம எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணிகிட்டு இருக்கனால அதை யூஸ் பண்ணியே வந்து நான்
நான் கலர் பண்ணிக்கிறேன். நீங்கள் சேம் எல்லாத்துக்கும் ஒரே கலரும் கொடுத்துக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். எல்லா கலர் பண்ணி முடிச்சுட்டு தென் இன்னொரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இதை மேட்ச் பண்ணி வச்சு ஒரு அவுட்லைன் வந்து போட்டுக்கோங்க. அவுட்லைன் போட்டுட்டு தென் அந்த பாட்டெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு குழந்தைங்கிட்ட கொடுத்து இப்போ கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண வைக்க வேண்டியது தான். ஸோ இப்படி பண்ணுறப்பையும் எல்லாமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் கொஞ்சம் அதில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்படி பண்ணுறப்போ வந்து விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் ஸ்கில் வந்து நல்லாவே உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். தென் விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் ஸ்கில்லை இந்த மாதிரியான மேட்சிங் ஆக்டிவிட்டி மூலியமாக தான் இம்ப்ரூவ் பண்ணணும் கிடையாது. இன்னும் நிறையா விதமான ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக இந்த ஸ்கில்லை வந்து நம்ம நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதை பற்றி எல்லாமே நம்ம வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.